இஸ்லாமும் தலைமை நாயகி நடாத்தக்கூடிய தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய விழா தொடங்கிவிடும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியார்கள், சகோதரர்கள், வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் பள்ளிவாசலுக்குள் அமர்வுகளை அமர்ந்து கொள்கிறோம். தாய்மார்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் சென்று அமர்ந்து விழாவுடைய தயாரிகளை எல்லாம் கேட்டு பயன்படுத்தி கேட்டுக் கொள்கிறோம். வெளியே இருக்கக்கூடிய பெரியார்கள், சகோதரர்கள் பள்ளிவாசலுக்குள் அமர்ந்துவிட்டால் இந்த முறைகளில் நாம் விழாவை தொடங்குகின்றோம். தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வந்தவுடன் வெளியிடுவதற்காக நம்முடைய கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர் தஷ்ரீப் அலி அருள்மறை திருக்குர்ஆனுடைய திருவசனங்களை ஓதி தொடங்கி வைக்குமாறு அழைக்கின்றனர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا والذين يقولون ربنا هب لنا من أزواجنا
يكن له كفوا أحد صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. அடுத்தபடியாக மாணவர் உபைதா ஹுசைன் ஒரு அருமையான கீதங்களை செய்வார். Assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh. फला के नज़ारों ज़मीन की बहारों सफेदे बनाओ हुज़ूर आ गए तो दिल की मारो चलो बेज़ारो खबर ये सुनाओ हुज़ूर आ गए हुज़ूर आ गए हुज़ूर आ गए हुज़ूर आ गए अनोखा निराला वज़ी शान आया गुज़ारे रसूलों का सुल्तान आया अरे गज बुलाओ अरे बादशाह निकाहे झुकाओ हुज़ूर आ गए 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 हुआ 400 रहमतों का बसेरा उजाला उजाला सवेरा सवेरा हलीमा को पहुंची खबर आमिना की मेरे घर में आओ हुज़ूर आ गए हैं 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 हवा में जज़्बाते हैं मरहबा के फ़ज़ाओं में नगमा उसल्ली अला के दुरूदों के गजरे सलामों की तोहफे गुलामों सदाओ हुज़ूर आ गए हैं 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 समा है सनाए हबीबे खुदा का मिलाद है सर वरे अंबिया का नबी के गदाओ सब दूसरे को खबरें सुनाओ हुज़ूर आ गए हैं 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 कहा मैं ज़हूरी कहा उनकी बातें करम ही करम है दिन और रातें जहाँ पे भी जाओ दिलों को जगाओ यही कहते जाओ हुज़ूर आ गए हैं हुज़ूर आ गए हैं हुज़ूर आ गई है हुज़ूर आ गई है हुज़ूर आ गए हैं। अस्सलामु अलैकुम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमाईन।
أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: الرحمن علم القرآن. எல்லா புகழும் வல்ல நாயனாகிய அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே உண்டாவதாக. அவனின் திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களதும் சஹாபா தோழர்கள், குடும்பத்தார்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அவர்களின் நல்வழியை நன்முறையில் பின்பற்றிய அனைத்து உலக முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் சிறப்பான இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில் 8வது பட்ட விழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக உங்களுக்கு முன் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பெரும் கருணையினால் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைய தினம் 8வது பட்டமளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பெரியவர்களே, இந்த கல்லூரியை நடத்துவது என்பதும் இந்த கல்லூரிக்காக நம்மாலான எல்லா வகையான உதவிகளை செய்வது அல்லது ஆதரவாளர்களாக இருப்பது என்பதும், இப்படிப்பட்ட விழாவை நடத்தி இந்த கல்வியை சிறப்பிப்பது என்பதும் மிக மிக கடமையான ஒன்றாக இருக்கிறது நம்மவர்களின் மீது. கொஞ்சம் நாம் சிந்தனை செய்து பார்த்தால் உலகத்திலே எத்தனையோ கல்விகள் இருக்கின்றன. அவற்றை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள். ஆனால் இந்த எல்லா கல்விகளிலேயும் ஒரு மாறுபட்ட வேறுபட்ட சிறப்புக்குரிய ஒரு கல்வி இது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் விளங்கும். சகோதரர்களே, இங்கே மார்க்க கல்வியை கற்பதற்காக வந்திருக்கின்றார்களே இந்த மாணவர்கள், இவர்களினுடைய ஒரு நாள் வாழ்க்கையை நாம் பார்த்தோமே ஆனாலே 24 மணி நேர அவர்களுடைய அமல்களை, செயல்களை நாம் பார்த்தால் இந்த கல்வியினுடைய சிறப்பு நமக்கு புரியும். வேற எந்த கல்வியிலேயும் இந்த சிறப்பு இல்லை என்பதும் நமக்கு புரியும். ஓதுகின்ற ஓதுற பிள்ளை என்று சொல்லக்கூடிய மார்க்கை கல்வி கற்கக்கூடிய இந்த மாணவர் அல்லாஹ்வின் கிருபையினால் காலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்கிறார். அதிலேயும் அல்லாஹ்வுடைய பெரும் கருணை கொண்டு அவனுடைய அருள் பாலித்த அருளை பெற்றுக்கொண்ட சில மாணவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையிலேயும் ஈடுபடுகிறார்கள். இப்படி ஃபஜ்ருடைய தொழுகையை, கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு காலை இஷ்ராக் தொழுகை என்று தொழுகை வரைக்கும் திருக்குர்ஆனை ஓதி ஸிக்ர்களிலே ஈடுபட்டு அந்த இஷ்ராக் தொழுகையையும் தொழுது முடித்து அல்லாஹ்விடத்திலே நீண்ட நெடிய துஆக்களை செய்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்படி வந்ததற்கு பின்னால் அவர்களுடைய சுய தேவைகளை ஒரு மணி நேரத்திற்குள் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு சுமார் 8:30 மணிக்கு அவர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸ்களையும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கல்விகளையும் கற்பதிலே உட்கார்ந்து வருகிறார்கள்.
ஏறத்தாழ 4-5 மணி நேரம் அவர்கள் காலையிலே செலவழிக்கிறார்கள். அதையடுத்து அவர்கள் மதிய உணவுக்கு பிறகு லொஹர் தொழுகைக்கு பிறகு மீண்டும் அந்த கல்வியை கற்பது. அசர் முதல் மக்ரிப் வரைக்கும் மட்டுமே அவர்களுக்கு ஓய்வு. உடல் அவர்களுடைய தேவைக்காகவும் ஒரு ஆரோக்கியத்திற்காகவும் அவர்கள் பயிற்சிகளிலேயும் விளையாட்டுகளிலேயும் ஈடுபடுகிறார்கள். இதற்கு பிறகு அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இஷா வரைக்கும் பாடங்கள், இஷா தொழுகைக்கு பிறகு 10:30 மணி வரைக்கும் பாடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாணவனுடைய இந்த 24 மணி நேரத்திலே எத்தனை மணி நேரம் வீணாக கழிகிறது என்று பார்த்தால் ஒரு சிறு மணித்துளி கூட அவனுக்கு வீணாகுவதில்லை. ஒன்று கல்விக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருப்பார், அல்லது இந்த கல்வி சார்ந்த அவனுக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருப்பார். அத்தகைய உயர்ந்த ஒரு கல்வியை இந்த அரபிக் கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 24 மணி நேரம் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாகவும், அல்லாஹ்வுடைய ரசூலோடு தொடர்புடையதாகவும், குர்ஆனோடு தொடர்புடையதாகவும், அல்லாஹ்வின் தூதராகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸோடு தொடர்புடைய கல்வியாக இருக்கிறது. எனவே பெரியார்களே, வரவேற்புக்காக நான் வந்திருக்கிறேன், உரையாற்றுவதற்காக அல்ல. என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை கற்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கும், இந்த மாணவர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் எந்த வகையான உதவிகளை எல்லாம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் குறைந்தது துஆ செய்வதாகவும் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள் என்று என்னுடைய ஆரம்ப வேண்டுகோளை வைத்துவிட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்பதற்காக நான் தொடங்குகிறேன். முதலாவதாக இந்த விழாவினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அர்பாவூர் அப்துல் கரீம் பாகவி ஹஜரத் அவர்கள். என்னுடைய வகுப்பு தோழர், இருந்தாலும் என்னை விட கல்வியிலும் அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவர்கள். இந்த கல்லூரி தொடங்கப்படுவதற்கு ஆணி வேராகவும் முதல் வித்தாகவும் இருந்தவர்கள் அப்துல் கரீம் ஹஜரத் அவர்கள் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய உள்ளத்திலே தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சிந்தனையை ஏற்பட்டார். நம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரபி கற்பதாக இருந்தால், அரபிக் கல்வியை கற்க வேண்டும் என்றால் வெளி மாநிலங்களுக்கு பெட்டிகளை தூக்கிக் கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோமே, நமது மாவட்டத்திலேயே இப்படி ஒரு கல்லூரியை தொடங்கினால் என்ன என்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போட்டார். அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் இந்த அரபிக் கல்லூரி. அதற்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினார்கள், நூருல் முஸ்லிமீன் சங்கம் என்று. அந்த சங்கத்தின் மூலமாக சிறிய சிறிய தொகைகளாக வசூல் செய்யப்பட்டு, அந்த தொகைகளின் மூலமாக இங்கே நிலங்கள் வாங்கப்பட்டு இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு, இன்றும் அந்த கல்லூரியினுடைய பெரும்பகுதி, அந்த சங்கத்தினுடைய பெரும்பகுதி உதவி இந்த கல்லூரிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அப்துல் கரீம் ஹஜரத் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்று பொருத்தமாக இருக்கும் என்று நாம் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கும் பொழுது, அவர்களால் சிறிது உடல்நலம் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு முழு உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும், நல்ல அவர்களோடு கூடிய நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அப்படி அவர்களுக்கு ஒரு சிறு உடல் நலம் கொண்டிருந்தாலும் கூட இந்த விழாவுக்கு தலைமையேற்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைக்கும் பொழுது மனமோந்து அதை ஏற்று அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். உங்களின் சார்பாகவும், கல்லூரியின் சார்பாகவும், சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அதையடுத்து இந்த விழாவுக்காக சிறப்புரையாற்ற வந்திருக்கிற மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி வாழ்த்துறை வந்திருக்கிறார் 2 பெரிய அறிஞர் பெருமக்கள். முதலாவது அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்கள் பள்ளப்பட்டி. இந்த அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்கள் பள்ளப்பட்டியிலேயே ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே உஸ்வத்துல் ஹஸனா என்ற ஒரு அரபிக் கல்லூரியை தொடங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவருடைய கல்லூரியிலே சுமார் 250 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்டு, உங்களை போன்றே ஒரு கல்லூரியை நடத்த வேண்டும் என்று, இந்த மதரசாவினை நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கேட்கும் பொழுது முழு ஆலோசனைகளை வழங்கி இன்றும் அவர்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே நமது கல்லூரியின் ஆலோசகருமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹீம் ஹஜரத் அவர்கள்
இந்த பட்டம் பெறக்கூடிய 9 மாணவர்களுக்கும் அவர்களுக்கு பட்டம் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று கல்லூரியின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்கின்றேன். அடுத்து ஹதரத் அபூ தாஹிர் ஹதரத் அவர்கள் சேலம். அவர்களை பற்றி நாம் ஏதாவது சொன்னால் அது தேவையில்லாத ஒரு வார்த்தையாக ஆகிவிடும். எனவே அபூ தாஹிர் ஹதரத் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவர்களுடைய சொற்பொழிவை கேட்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் அவர்களுடைய கல்வியிலேயும் அவர்களுடைய ஆய்விலேயும் அவர்களுடைய அமல்களிலேயும் மேலும் மேலும் அல்லாஹ் அறியப்படுத்தி அவர்களை சிறப்பாக ஆக்கி வைப்பாராக என்று துஆ செய்கிறேன். அவர்களை நாம் அணுகி சிறப்புரையாற்ற வேண்டும் என்று கேட்கும் பொழுது மிக சந்தோஷத்தோடு மிகவும் சிறப்பட்டவர்கள். நேற்று மாலை இரவு அவர்களுக்கு சென்னையிலே நிகழ்வு, இந்த சென்னை நிகழ்ச்சி முடித்துவிட்டு நேராக இங்கே வருகிறார்கள். இன்னும் சரியாக கூட அவர்களுக்கு உறக்கம் இல்லை. இருந்தாலும் இதில் ஆர்வமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தார்கள். அவர்களுக்கும் எங்களின் சார்பாக சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். இதெல்லாம் முன்னிலையில் வைக்கக்கூடிய முன்னோடிகள், சிறப்பு சொற்பொழிவாக்க வந்திருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய வாழ்த்துறையாளர்கள், குறிப்பாக நம்மளுடைய மதரசாவுடைய நிர்வாகிகள், நம்மளுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமது ஆயக்குடியிலே இருந்து அதற்கு ஜாஃபர் அலி ஹஜ்ரத் அவர்கள் இதற்கு முன்னால் இங்கே வந்து மாணவர்களுக்கு அவர்கள் உபதேசம் அறிவுரைக்காக சென்றிருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அழைப்பு அனுப்பினோம், உடனே வந்துவிட்டார்கள். பல வேலைகளில் கூட இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அறிஞர் பெருமக்கள் வரிசையிலே நம்மளுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், மதரசாவுடைய நிர்வாகிகளையும் வருக வருக என்று எல்லோரையும் ஒவ்வொருவரையும் சொன்னால் நேரமாகிவிடும் என்பதனால் எல்லோரையும் ஒன்றாக அவர்கள் வருமாறு அழைக்கிறோம். அதே போன்று உள்ளூரிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பள்ளி நிர்வாகிகள், உள்ளூர் பெரியவர்கள், தாய்மார்கள், இன்னும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் அனைவரையும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் இர்ஷாதுல் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என்று உங்களை எல்லாம் மனமோந்து வரவேற்கிறேன். இறுதி வரை இருந்து இந்த விழாவை சிறப்பிப்பதோடு இந்த விழாவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற துஆ செய்ய வேண்டுமாய் உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து என்னுடைய வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இர்ஷாதுல் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில் அன்பு கொண்டு அதற்காக பாடுபடக்கூடிய, அதன் மேல் அபிமானம் கொண்டு இதற்காக உழைக்கக்கூடிய, பல்வேறு வகையில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய உலமா பெருமக்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் பலரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்குவதற்கு ஆசையாக இருந்தாலும் கூட நேரத்தில் அருமை கருதி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்த்துறை நிகழ்ச்சியை நாம் சுருக்கமாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நம்முடைய நூருல் முஸ்லிமீன் சங்கத்தின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி KM அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்பை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். وقد قال الله تعالى بالقرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. وقد قال النبي صلى الله تعالى عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. இணையற்ற இறைவனின் அருளும் அன்பும் இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உயர் குடும்பத்தார்கள், உற்ற தோழர்கள், தபத்தாபிகள் அவர்களை முறையாக சரியாக பின்பற்றி நடந்து வரக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன் வாகு ஆமீன். சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பட்டம் பெற காத்திருக்கும் மௌலவிமார்களே,
தொடர்ந்து பட்டம் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் தாபிகளே, ஊர் ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் அருளும் மீண்டும் ஒரு முறை அருளை வேண்டி நின்றவனாக உரையை துவக்குகிறேன். நமது அரபிக் காலேஜினுடைய நாசிர் ஹஸரத் அவர்கள் வரவேற்புரையிலே ஒன்றை சொன்னார்கள். இந்த அரபிக் காலேஜில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு நாள் செயல் வடிவம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்பதை உணர்ந்தாலே நாம் எல்லாம் இஸ்லாத்தின், குர்ஆனின், ஹதீஸின் கல்வியை கற்க வேண்டும் என்ற உந்துதல் நமக்கு வந்துவிடும். அப்படி உந்துதல் வந்துவிட்டால் நமது இல்லங்களில் நமது குழந்தைகளை எங்கெங்கோ பணங்களை கொட்டி படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒருவரையாவது இந்த தீனின் பக்கம் திருப்புவதற்கு நாம் தயாராகி விடுவோம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கல்வியை, குர்ஆனை, ஹதீஸை, அகீதாவை, ஃபிக்ஹை, இஸ்லாத்தை அறிந்து கொள்வது கடமை என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அந்த கடமையை ஏனோ தானே என்று புறக்கணித்து விட்டு ஏதோ பயன்ற கல்விகளை படித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் விளையக்கூடிய விளைவுகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணால் கண் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிகமான பெற்றோர்கள் நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த இன்ஜினியரிங் கல்வி போன்ற உலகிய கல்விகள். பணத்தை வேண்டுமானால் பார்க்கலாம், ஆனால் அதன் மூலம் பண்பாடை பார்க்க முடியுமா? இஸ்லாத்தின் நற்குணங்களை அடைய முடியுமா? இறைவன் குறிப்பிட்ட தக்வாவை அடைய முடியுமா? முஸ்லீமாக, உண்மை முஸ்லீமாக, இம்மை மறுமை இரண்டிலும் வாழ்வதற்கு பொருத்தமானவனாக ஆக முடியுமா? எல்லாவற்றையும் விட நாம் மரணித்து விட்டால் நமக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக பார்க்க முடியுமா? அன்பர்களே, பெரியார்களே, சிந்தியுங்கள். நாம் பெற்றெடுக்கும் குழந்தைகளை இந்த குழந்தைகளின் வளர்ச்சிக்காக, எதிர்கால வாழ்விற்காக பலமான செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பயனற்றவை எல்லாம். ஆனால் இம்மை மறுமை இரண்டிலும் பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை நாம் கற்பிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. உங்களில் சிறந்தவர் சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பவர்கள் அல்ல, காசு பணங்களை சேர்த்து வைப்பவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் நஷ்டவாளர்கள். உங்களிலே சிறந்தவர்கள் குழந்தைக்கு குர்ஆனை கற்பிப்பவர், கற்றுக் கொடுப்பவர், தானும் கற்று குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர், உயர்ந்தவர், வல்லவர். இது அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்ட பொன்மொழி. அன்பார்ந்த பெரியார்களே, காலத்தை கருதி எனது உரையை நிறைவு செய்ய நாடுகிறேன். அதற்கு முன்னால் நாம் ஒவ்வொரு வருடத்திலும் இந்த ஊர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், முஸ்லிம் பெரியார்கள் எல்லாருக்கும் நூறு முஸ்லிமின் சங்கத்தின் சார்பாக நன்றி கூறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, இந்த அரபிக் காலேஜ் நிர்வாகத்திலே இதுவரை பங்கெடுத்தது போன்று இனி தொடர்ந்து நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த வளர்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சியிலே பங்கு கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் உள்ள நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து அடைய வேண்டும். எல்லாத்துக்கும் முன்பாக நமது குழந்தைகளை இந்த கல்வியை கற்பதற்கு தயார்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸை கற்பித்தால் நாம் மரணித்த பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு வாரிசை விட்டுச் செல்லக்கூடியவர்களாக ஆகும். அந்த அடிப்படையில் குழந்தைகளை இந்த குர்ஆன் ஹதீஸை படிப்பதின் பக்கம் திருப்புங்கள், கவனம் செலுத்துங்கள். உலக போக்க பார்த்தால் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். அதனால் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய தீனை போதிப்பதற்கு முன்வந்து நம் ஒவ்வொரு இல்லங்களிலும் நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஆண் குழந்தைகளை, அது பெரிய செல்வம், பெரிய பொக்கிஷம், இதை மதிக்க முடியாத பொக்கிஷம். ஆனால் அவைகளை நாம் குப்பைகளிலும் குப்பை மேடுகளிலும் தூக்கி எரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தீனின் பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு அநேக நன்மைகள் உண்டு. அதற்கான அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இணையில்லாத மிகப்பெரிய அன்பளிப்புகளை, பரிசுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பார்ந்த பெரியார்களை உணர்ந்து நம் குழந்தைகளை தீனின் பக்கம் திருப்புவோம். நாம் எல்லோரும் இந்த தீனுடைய கல்வியை படிப்பதற்கும் படிப்பவர்களுக்கும்
எல்லா மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த அரபிக்கடலுடைய வளர்ச்சியில் பங்கெடுப்போம். அல்லாஹ்வினுடைய இன்மை மறுமை இரண்டிலும் பெற்ற நன்மக்களால் ஆகுவோம். குறிப்பாக நமது அரபிக்கடலினுடைய இதுவரை ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் சென்ற ஆண்டு வரை பொறுப்பேற்று நிர்வாக தலைவராக பொறுப்பேற்று நடத்திய ஹதரத் எண்ணம் அப்துல் காதர் ஹதரத் அவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களின் குற்றங்களை மன்னித்து மன்னரையை ஜோதி ஒளிமயமாக்குவானாக, கேள்விகளுக்கு இலசாக்குவானாக. சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களிருந்து அல்லாஹ் யாரை குறிப்பிட்டானோ அந்த நன்மக்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமாருடைய கூட்டத்தில் அவர்களையும் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நம்முடைய பெரம்பலூரை சேர்ந்த தன்னுடைய அற்புதமான பேச்சாற்றலால் மக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை பல ஆண்டுகள் புரிந்து வந்த நம்முடைய கண்ணியத்திற்குரிய எம்எம் ஷர்ஃபுத்தீன் ஃபாசில் நம்பை ஹசரத் அவர்களை 5 நிமிடங்கள் வாழ்த்தை வழங்குமாறு அன்புடன் கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவோம். அப்படி இருந்தால் பேசாம கொடுக்கும். சலாம் யார் சொன்னாலும் பக்சு சலாம் என்று நபியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டுக்கு போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போ. உள்ள இருக்கிற யாரும் இல்லை இன்னொரு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சலாத்தை கருத்துங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. சல்லாசலம் அதனால் நபி பேர் கேட்டால் ஒரு தடவை சொல்றது வாஜிபு. நபி பேர் கேட்டால் ஒரு தடவை சலவாத் சொல்றது வாஜிபு. கேட்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தா கவனிங்க. இந்த வழக்கு நல்ல எழுதுவாரு. என்னடா நல்ல மஞ்சள் உட்காந்துரும் சும்மா மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு மனக்கேட்டு மொத்தவாசி. அதனால உட்கார்ந்தா உற்சாகம் உட்காருங்க, சந்தோஷமும் உட்காருங்க, சொல்றதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. जहाँ होता है जिक्र पाक हजरत बरसता है वहाँ मारान रहमत. எந்த இடத்திலே அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓரத்திற்கு கேட்கலாம், நம்மளுக்கு இங்கே நல்லா இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கு சிறந்த இடமில்லை. எங்க நடக்கிறோம் முன்னால போ, ரஹமத்தை பெற்றுக்க. அப்பதான் உனக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். நானும் படத்துக்கு போனேன், ஆனால் ஆரம்பத்துக்கு உட்கார்ந்து இருந்தேன். இப்படி சில பேர் சுற்றுவான். அப்பதான் இந்த மஜ்லிஸ் வந்து உட்கார்ந்தா ராமசார மலக்கள் நம்ம சூழ்ந்து துவா செஞ்சுட்டே இருப்பான். ஆகையினால நம்ம இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று சொல்லக்கூடிய பயான் செய்யக்கூடிய ஆதாக்கள் பெரியவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அமல் செய்யணும். இது நோக்கத்தோடு இருக்காங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூலாக்கும். இப்ப நம்மள சொல்ற அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். அந்த வகை சத்துமே வந்தாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் சொல்ல வேண்டியது. சொல்லுங்க அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். ரஜபு ஷஅபானை அல்லாஹ் வாழ்க்கையிலே வரக்கற்று கொள்ளும். எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலான் மாதத்திலே நன்றாக ஜப்பாக நன்றாக இருந்து நோம்பு நோற்று இரவையிலே நின்று வணங்கி இபாதத்து செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. இந்த துவா தான் அந்த துவா. இது எல்லாரும் வீட்டுக்கு போன அம்மாவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். சரி, ரமலான் மாசத்துல அல்லாஹ் நம்பால் ஆகணும். நம்பால் ஆகணும். நம்மளை படிச்சுட்டான், நம்ம அவங்க ஆளுதான். இருந்தாலும் அல்லாஹ் நம்பால் ஆக்கணும். எப்படி ஆக்கிறது? எப்படி ஆக்கிறது? யோசனை பண்ணி பாய் பாய் கேட்க இதை சொல்றேன். அங்க பார்த்துக்கிட்டு கேட்டா மேடையில ஏதோ வந்துட்டு இருக்கேன். கேட்டா அவனை பத்தி என்ன நடக்குறீங்க? இல்லை அங்க நடக்குதுன்னா
சொல்லணும் சொல்ல மாட்டோம். அதே போல சபைக்கு வந்துட்டோம். நீங்க பேசக்கூடிய வரலாற்றுடைய 100 எத்தனை முகத்தை பாருங்க. ஒவ்வொரு வார்த்தை எப்படி வருது அதை கேளு. அதை கேட்கும்போது அல்லா அவள் சேர்த்து உதவி செய்யலாம் என்ற உணர்ச்சியோட கேட்க. சும்மா வெறுமனே பார்த்துட்டு அதுக்கு நல்லா பேசுறேன் அர்த்தமும் இல்லை. வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லா வளரணும். அதனால இந்த இடத்துல அல்லாவோட ரஹமத்து பள்ளிவாசல் பொதுவான இடம். அதே நேரத்தில் அல்லாவோட ரஹமத்து இறங்குது. அப்ப எப்ப கிராத் ஓதி மேல ஆரம்பிச்சுட்டோமா ரஹமத்து இறங்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வந்து நம்ம அந்த ரஹமத்தை பெற முடியுமோ அந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்ளாங்களா. ரமலான் மாசத்துல யார் நோன்பு இருக்கிறார்களோ இரவு நேரத்தில் நின்று வழங்கி நமக்காக இறக்கி வைக்கப்பட்ட குரான் யாருக்கு இறக்கிறது? யாருக்கு? நமக்காக இறக்கி வைக்கிறது. பள்ளியாரத்தை அடுக்கி வச்சிருக்கு. விசேஷம் வந்து ஓடும். ஒரு ஜும்மாவுக்கும் 10 மணிக்கே வரலாம். எடுத்து வச்சு ஓதலாம். ஏதாவது சிலத்தை நமக்கு உணர்ச்சி இருக்கா? பாம்பு சொல்லிட்டா வியாபாரம் செய்யாது. ஹராம். ஜும்மாவுக்கு பாம்பு சொல்லிட்டா வியாபாரம் செய்யக்கூடாது. நாடகமாக அந்த வைக்கிற சாமான் திராசு கல்வி படிக்கல்வி பாம்பு செல்லப்போது வியாபாரம் செஞ்சால் லானகமாக பீக்க அல்லாவுடைய நஷ்டப்படுத்துவதாக என்று எல்லா வார்த்தைகளும் மதுவா செய்கிறது என்று நமக்கு அதிக பெருமாள் சொன்னார். யார் நம்ம அவசரப்படுத்தோம் பாருங்க. அந்த பெண்கள் தேடி அஜெக்ட் போதி முடிக்க பிறகு அப்பதான் திடீர்னு அந்த என்ன யாரை ஏமாத்துறது? வரதே வாரத்துக்கு ஒருத்தரவை அது நேரத்தோட வந்து உட்கார்ந்து கேட்கிற சக்தி இல்லை. அந்த ஒரு பண்பாடு இல்லை. நமக்காக இறக்கி வைக்கப்பட்ட குரான் எடுத்து ஓதவே இந்த ஒன்றா இல்லை. நபியை நான் சொன்னாங்க தேவத்திலே குரான சொல்லணும். நமக்காக நஷ்டி சிபார் செய்யலாகிட்ட உதாரணமா சொல்றேன். தற்போது நான் ஜெப்பேன் கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா நல்லா காப்பாற்றது. அப்படி சொல்லிட்டா அப்ப இந்த குரானும் நம்ம ஓதக்கூடிய குரான் எடுத்துக்கணும். வாசக்கூடிய நரகத்து வாசக்கூடிய அழைச்சி அல்லா இந்த குரானை ஓதணும். எத்தனையோ வாழ்க்கையை உண்டாக்கிட்டோம். குரானை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. வயசுக்கு குரானை ஓடாமலே இந்த காலத்தை கழிச்சிட்டு என்று நம்மளால நாம பிறந்தவங்க எடுத்து பார்த்தாரு. கண்டால பார்த்தா கண்டால ஓதணும். அந்த இடத்துல முடிக்கிறது முஸ்லிமா பிறந்து பரம்பரைய முஸ்லிமா இருக்கு இந்த ஓதக்கூடிய வாய்ப்பு இல்லையே என்று அழுதா. ஆகையினால இவர் நகரத்துக்கு நல்ல பார்த்தேன் என்று ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ரமலானும் நமக்காக அல்லாவிட்ட நன்றாக அப்பேற்பட்ட ரமலான எப்படி வரவேற்க வரணும்பா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆகையினால அல்லாஹால யார் ரமலான் மாசம் நோக்கு அதே நேரத்தில் குரான் செய்தி போய் திகழ்கள் செஞ்சு அது வீட்டில் பரம்பரையாக தொட்டு டிவி இருக்கணும். அதை பார்க்கறது ஹராம். எப்போ எப்பங்க ரம்ஜான் மாஸ்டர் போட்டாலும் எப்பவுமே ரெண்டு தோப்பா செய்ய வேண்டிய ரமலானுடைய மாதம். அப்படி ரமலான் மாசத்திலே நோம்பு நோட்டு சிறப்பான மக்களாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நம்பாளாயிரம். யாரு அல்லாஹ் நம்பாளாக நம்பிக்க மாட்டான். பார்த்தா அங்க பார்த்துருக்கீங்க. அப்ப ரமலான் மாசம் நம்ம நோம்பு நோட்டு நல்லா இருக்கும். அல்லாஹ் நம்பாளாயிரம். யாரு அட சாப்பாடு பந்தி ஆக்குதுங்க. பெரிய பந்தி உட்கார்ந்து வச்சு அப்படியே எல்லாரும் இடம் போடுறான் அது போடுறான் சோறு போடுறான் எல்லாம் முடிச்சு கரிசத்து ஒருத்தர் தூக்குறான். அவன் நம்பாளா இருந்தா ஏங்க அவன் நம்பாளா இருந்தா கடை ஏறினா கடைக்கு போயிட்டே இருந்தாங்க. அது அப்படின்னா நம்பா நாட்டு போடும் போட மாட்டாங்க. இதே போல அல்லாவே நம்பா நாட்டு அல்லாவே நம்பா நாட்டுறதுக்கு எல்லா முயற்சி பண்ணும் செய்யறாங்களா? இப்போ சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எதிர்நோக்கி வரக்கூடிய ரமலான்ல நம்ம மிச்சா இருந்தா அல்லா நம்பால் ஆயிட்டா என்று சொன்னேன். அந்த அளவுக்கு நம்மளை ஈமானியத்தின் அளவுக்கு குரான் செய்தி போட தொடர்பு வச்சு 30 ஜூன் விடாம நம்ம ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட இரும்பு தான் இங்க போதிக்கப்படுது. இந்த இரும்பு இன்றைக்கு மறுநாள் போக்குவரத்து எங்க போனாலும் நம்ம எங்க போனா நம்ம வந்துடணும். யார் வரும்? கொண்டாட்டி வராது, பிள்ளை வராது, காசு வராது. யார் வருவோம்? இரும்பு வரும். இந்த இரும்பை நம்ம கற்றுக்கணும்.
எப்படி ஆகையினால நம்ம எல்லாருமே உஷாராக இருந்து நல்ல இனிமை கற்றுக்கணும். கற்றுக்கொண்டு இன்பப்பட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். இதை சொன்னாங்களா அதே போல் பதில் சொல்ல போறோம். பாய் நான் சொல்லியாச்சு கட்டிருக்காங்க கட்டிட்டு போ. அந்த தட்டத்தினால உன் கைக்கு அதுக்கு எல்லாம் அப்புறம் ஒரு ஞாபகப்படுத்திட்டு போனா அவர் எடுத்து போகணும். எடுத்து தட்டார இன்னைக்கு போகணும் அப்படி அவர் சேர்த்து கொடுத்துருவார். அவர் சேர்த்து போடும்போது என்னாச்சு 100 அலாம் 100 சொல்லுங்க 100 அலாம் 100 ஒளிவுக்கு மேல ஒளிவு அல்லாம் கொடுத்தோம். இது நம்முடைய பிராக்டிக்கலாம் செயல்பட பயிற்சி சொன்ன பாருங்க. அந்த மாதிரி பழகணும். நம்ம பழகணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் நல்லா செஞ்ச மாதிரி ஆயிடும். அல்லாஹ்வுத்தாலா இந்த மதரசா மிக சிறப்பான முறையில் நாளுக்கு நாள் வர்மாக்களையும் ஆபீஸுகளையும் இன்னும் நன்றாக தெரிவித்து மிக நல்ல முறையில் அகில உலகத்துக்கு நூறாணியத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய ஜோதியை வெளியாக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா தௌஃபீக் செய்வானாக. எத்தனையோ உண்டப்படும் எத்தனையோ நன்றி நடந்தது இப்பொழுது நாட்டை ஆக்கிக் கொண்டு எவ்வளவு இஸ்லாத்துக்கு இந்திய பரவாக அவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளை மாதிரி ஹேக்கி இருந்தா ஒன்று பார்த்தா பழகும். உஷாரா இருக்கணும். நம்ம தான் அல்லாவுடைய அறியார்கள். அல்லா நம்ம கேட்டா கொடுப்பா என்ற அளவுக்கு எவ்வளவு பக்குவப்படுத்தணும். உஷாரா பக்குவப்படுத்துறாங்களா அல்லாஹ் நாம் மன்னவர்களுக்கும் கவுன் பேசுறதுக்கு அனுபவிச்ச கல்யாணத்தலாம் கிபிலா அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் அல்லாஹ்வுத்தாலா நல்ல தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மதரசாவை மேலும் நன்றாக வளர்ந்து இன்னும் ஹாஃபிஸ்கள் உலமாக்கள் காரிகள் இப்படி வரிசையாக அதிகமாக வருடம் அதிகரிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. அடுத்தபடியாக கணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஆய்வுடி ஜாஃபர் அலி மன்பே ஹசரத் அவர்கள் 5 நிமிடங்கள் வாழ்த்து வழங்குவார். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم صدق الله العظيم. தொட்டறிவை தொடர வைத்து பட்டறிவை படர வைத்து சிற்றறிவை பெருக வைத்து பேரறிவை வளர வைத்து பகுத்தறிவை புரிய வைத்து அன்பால் அரவணைத்து அருளால் உயர்வழித்து என்றும் தன் கருணை கண்ணால் நம்மை பார்த்து காத்து அருள்பாலிக்கின்ற வல்லோம் அல்லாஹ்விற்கே புகழும் புகழ்ச்சியும். இந்த உலக மக்களை ஓரணியில் திரள செய்வதற்காக பேரணி கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உத்தம தோழர்கள் உயரிய கிளியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. இன்று இந்த பெரம்பலூர் மாநகரில் பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து காட்சி அளிக்கின்ற இந்த குல்லியா இர்ஷாதுல் உலூம் கல்லூரியினுடைய 8ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் சீரோடும் சிறப்போடும் தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாமா ஹசரத் அவர்களே, இந்த கல்லூரியிலே பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இங்கே கலந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு அறிவுரையும் அறவுரையும் வாழ்த்துறையும் வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பேச்சாளர்களே, உலமாய கிராமங்களே, இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனைத்துக்கும் மேலாக இந்த 8ஆம் ஆண்டில் பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெற்று தங்களுடைய பணியை தொடங்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய சிறப்பிற்குரிய பட்டதாரிகளே, தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் சில நிமிடங்கள் தான். ஒவ்வொரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். ஆரம்பத்திலே ஓதிய இறை வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். எவ்வாறு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு உரியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன்தான் என்று சாட்சி சொல்லுகின்றான். இரண்டாவதாக வல் மலாயிகத்து, அவனுடைய மாணவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்கின்றார்கள். மூன்றாவதாக உலுல் இல்மி, இந்த அல்லாஹ்வை பற்றி அறிந்த கல்வியை கற்ற உலமாக்கள் என்று மூன்று பிரிவினரை சொல்லுகின்றார். பதா பினஃப்ஸிஹி வஸன்னா பிமலாயிகத்தில் அல்-முஸப்பஹி குதுஸிஹி வஸல்லஸ பிஅஹ்லில் இல்ம் யஅனி பில் உலமா. அல்லாஹ் ஆட்சியாளன், தன்னை சாட்சியாளன் என்று பிரகடனப்படுத்துகிறான். இரண்டாவதாக முன்னிலைப்படுத்துவது அவனுடைய அமரர்களா மலக்குகளை. மூன்றாவது இடம் தருவது யார்? எண்ணி பாருங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அரசர்கள் இருக்கிறார்கள், செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள், வீர தியாகிகள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ வகை மக்கள் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தாமல் மூன்றாவது இடம் தந்தவர்கள், தரப்பட்டவர்கள் யார் தெரியுமா? உலமாக்கள். இன்று இந்த பட்டதாரிகளாக காட்சியளிக்கின்றார்களே, இவர்களை உருவாக்கி தந்திருக்கிறார்களே இந்த உத்தம சீலர்கள், இவர்களை அல்லாஹ் தஆலா மூன்றாவது இடம் தந்து சாட்சியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த கல்வியினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்பதை ஒரு கணம் எண்ணித்து பாருங்கள், நெடித்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறவர்களே, தங்களை எல்லாம் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு புறத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். இரண்டாவது அந்த முன்னிலைப்படுத்துகிற அந்த நிலையை தருவது மலக்குகள். மூன்றாவது உலமாக்கள் என்று சொன்னால், இந்த உலமாக்களை ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனை வகை கல்விகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கல்விகளை கற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துவதற்கு, அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், தேவையற்றவன் என்று, இணைத்துணை அற்றவன் என்று அவனுடைய வல்லமையை சொல்லுவதற்கு அந்த கல்விகள் ஒருபோதும் பயன்படாது. ஆக அவனை தனித்தவன் என்றும் தேவையற்றவன் என்றும் ஒருவன் என்றும் பறைசாற்றுவது, பெருமைப்படுத்துவது இந்த அவனை பற்றி அறிந்த இந்த உத்தம கல்வி, மார்க்க கல்வியை கற்ற, அதனை பெற்ற இந்த உலமாக்கள் தான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை இவர்களுக்கு தருகிறான். இதனாலே தான் சஹீஹுல் முஸ்லிம் என்னும் அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே புகாரி ஷரீஃபுக்கு அடுத்ததாக இரண்டாம் இடம் பெறக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி, உங்களுடைய சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். அதை சஹீஹ் முஸ்லிம் 26வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், இதுதான் உங்களுடைய சிறப்பை பற்றியது. ஹதஸனா ஹஸன் இப்னு ரபீ' வஹதஸனா ஹம்மாத் இப்னு ஸைத் அன் ஹிஷாம் அன் முஹம்மத் இப்னு சீரீன் அன்னஹு قال إن هذا العلم دين فانظروا عمن تأخذون دينكم. இதுதான் அந்த ஹதீஸ். என்ன பொருள் தெரியுமா? இந்த கல்வி நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த கல்வி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த ஞானம், இது சாதாரண கல்வி அல்ல, இது சாதாரண ஞானம் அல்ல. உலகத்திலே ஆயிரம் கலைகள் இருக்கலாம், கல்விகள் இருக்கலாம், அறிவியல், உயிரியல், இன்னும் விண்ணியல், மண்ணியல், இன்னும் பொருளியல், தத்துவம், எத்தனை கல்விகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவைகளையெல்லாம் ஒரு ஓரம் வையுங்கள், தூரம் வையுங்கள், வைத்து விட்டு என்று பாருங்கள். இன்னஹாதல் இல்ம், நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த கல்வி தீனுன், இதுதான் மார்க்கம்.
இதுதான் அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய உத்தமமான ஒரு கல்வி. இந்த கல்விதான் அல்லாஹ்வை பற்றி, அவருடைய தூதரை பற்றி, இந்த உன்னதமான மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கல்வி. இந்த கல்விதான் நிச்சயமாக தீனும், இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். ஆகவே வந்துரு அம்மன் தாகுதுன தீனக்கும். அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உலக மக்களே, ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆழ்ந்து அறிந்து ஆய்ந்து நீங்கள் எண்ணி பாருங்கள். எப்படி அம்மன் தாகுதுன தீனக்கும், இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற இந்த உன்னத கல்வியை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? யாரிடமிருந்து பெறுகிறீர்கள்? எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள்? இதனை கற்றுத் தருகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை ஒரு முறை நீங்கள் ஆய்ந்து அறிந்து தெளிந்து நீங்கள் இந்த கல்வியை தேட முனையுங்கள் என்று அந்த சஹீஹ் முஸ்லிமிலே 26வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு புனிதமான கல்வியை கற்றதன் காரணமாகத்தான், அதன் ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவிலே நீங்கள் பட்டம் பெறுகின்ற ஒரு எதிர்கோலத்திலே காட்சியளிக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட காட்சியளிக்கின்ற உத்தம உலமாக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு ஹதீஸை அரபு மொழியிலேயே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். قال يحيى بن معاذ رحمه الله لأصحاب الدين العلمي: يا أصحاب العلم، قصوركم قيصرية وبيوتكم كسروية وأبوابكم ظاهرية وأخفافكم جالوتية ومراكبكم قانونية وأوانيكم فرعونية ومثاجبكم جاهلية ومذاهبكم شيطانية فإن الشريعة المحمدية. أيها العلماء الفاضلون، إنكم الآن من هذه الجامعة بعدما أخذ علومكم في هذه الجامعة ترجعون بفضل الله إلى مناطقكم وأوطانكم، وفي أيديكم أسانيدكم. إن هذه الأسانيد أنواركم بهذه الأنوار. إنكم تستحقون أن تنذروا أوطانكم وبلادكم. والله يحفظكم، والله يرعاكم. وأرجوكم أيها العلماء الكرام ألا تكونوا ضفادع اللاتي يعيشن في بئر صغير، بأن هؤلاء الضفادع يتفكرن أن عالمهن هذا البئر الصغير. كلا، إن عالمها عالم كبير وأوسع. هكذا أيها الفارغون، إن عالمكم الذي تخطون إليه عالم كبير وأوسع وكبير. أتمنى منكم أن تكونوا أبرارا ومفلحين، أن تكونوا دائما متقين ومخلصين. ولهذا قد عدت هذه الكلية في أيديكم الأسانيد. بهذه الأسانيد والله يرشدكم ويحفظكم
والله يرعاكم وأرواحنا فداكم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. நம்முடைய வாழ்த்துறை நிகழ்வின் கடைசியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்த்துறைக்கு பிறகு நம்முடைய பட்டமளிப்பு விழாவின் முக்கியமான கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய தலைமுறையைச் சேர்ந்த வெளியிட்டுத்துறை மௌலானா மௌலவி தாவூத் அலி பாசில் நன்பை ஹசரத் அவர்கள் 5 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ் வாழ்த்தை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்குரிய இந்த அவையின் தலைவர், இந்த கல்லூரிய நாசிர், இந்த கல்லூரியை முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்ற உலமாய கிராமங்கள், நிர்வாகிகள், மற்ற வெளிநாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நூறு முஸ்லிம் சங்கத்தின் நிர்வாகிகள், இந்த கல்லூரியுடைய இங்கே தூண்களாக இருந்து நல்ல பணியை செய்து தர நல்ல ஆலோசனை வழங்கி எங்களுக்கு முன்னிருந்து சில விஷயங்களை, பல விஷயங்களை எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளாக இருந்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தூண்கள் மற்றும் தாய்மார்கள், நிர்வாகிகள், உள்ளோர், பெரியோர்கள் அனைவரையும் வருக என்று கூறி உங்கள் அனைவருக்கு என் முதல்கண் இந்த சலாத்தினை ஆரம்பமாக சொல்லி ஆரம்பம் செய்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நேரத்தின் காலத்தின் அருமையை கருதி இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி ஸ்தாபனம் இப்பொழுது 70 மாணவர்களை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது என் இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய புதிய கட்டடம் வரக்கூடிய கல்வியாண்டிலே இன்னும் அதிகமான மாணவர்களை இணைத்து சற்றேக்குரிய 150 மாணவர்கள் தங்கக்கூடிய அளவுக்கு கல்வி ஸ்தாபனத்தை விரிவாக செய்வதற்காக நாட்டம் கொண்டு எல்லா பணிகளையும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒவ்வொரு நகரத்திலிருந்தும் ஆலிம் உலமாக்கள் உருவாக வேண்டும் என்பது எனது அவா. ஏனென்று சொன்னால் கிராமங்களிலே இன்று மார்க்கப்படி செய்வதற்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. அங்கு ஜும்மா தொழுகைக்காக இந்த கல்லூரியிலிருந்து தான் அங்கு சென்று ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் தங்களுடைய ஊர் நகர மக்களுக்கு நமது இஸ்லாமிய முறைப்படி எல்லா கல்வியும் கிடைக்க வேண்டும், எல்லா அமல்களும் செய்யப்பட வேண்டும், நாம் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படை ஒவ்வொரு ஊர் கிராமத்துக்கு இருக்குமேயானால் அந்த ஊர்வாசிகள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பிரதிநிதிகளை ஆண்டுக்கு ஒருவரையாவது அல்லது சில ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருவரையாவது ஒரு ஆட்களையாவது ஒவ்வொரு கிராமமும் தருவார்களே ஆனால் நிச்சயமா அந்த கிராமத்து மக்கள் பயன்பெறும், அதை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள், இந்த பெரம்பலூர் நகரமே பயன்பெறும், சமுதாயம் உயர்வு. இந்த நோக்கத்தை அடிப்படையில் தான் இந்த பெரம்பலூர் மாநகரத்தில் இவ்வளவு பெரிய கல்லூரியை கட்டி வைத்து நாங்கள் ஒரு 60-70 மாணவர்கள் 100 மாணவர்களை கொண்டு நடத்தப்படுவதற்காக அல்ல, இன்னும் பல 100 மாணவர்கள் இந்த கல்லூரியிலிருந்து வெளியாக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த கல்வி ஸ்தாபனம் வெகுவாக வளர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலும் முஸ்லிம்களுக்கு அடிப்படை அந்த கருணை உள்ள வேண்டும். அந்த நாம் மட்டும் இந்த முஸ்லிமாக பிறந்தால் பத்தாது, முஸ்லிமாக வாழ்ந்தால் பத்தாது, வளர்ந்தால் பத்தாது, நமது பின்வரக்கூடிய சந்ததிகள் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிமாக வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிமான